யாரும் வர வேண்டாம். அவர் மட்டும் இல்லை, நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, XRY யார் வேணாலும் வரட்டும். அவர்கள் சரியாக இருந்தால், சரியாக அப்ரோச் பண்ணாங்கன்னா தலைமை அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கும். அவ்வளோதான். இவர் நீங்கள் பேர் சொல்லி இவரா அவரான்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே கருத்து கிடையாது. வந்தால் பார்த்துக்கலாம். அப்போ தளபதி மேலே அவர்கள் வைத்தது எடுபடலை. ஏன் அப்படின்னா எங்கள் வாரியர்ஸ் அடித்து நவத்திட்டாங்க. அவனாச்சும் ஒருத்தன் வாயை திறக்க சொல்லுங்களேன். வாயை திறந்து ஏதாச்சும் தவறான தகவல் கொடுத்தா எது உண்மையோ அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செய்தினாலும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தோம். இன்னொரு கட்சியிலிருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலால இல்ல அந்த கட்சியினுடைய கேள்வியை நீங்க திமுக ஏன் போய் கேட்க கூடாது? அந்த திமுக அடைக்கலம் வந்தவங்க மட்டும் தான் இருக்காங்க. திமுக காரன் எங்க இருக்கான்? 30 இல்ல கே நேரு திமுக காரர் தெரியல, டிஆர் பாலு திமுக காரர். அப்படி சொன்னா நான் ஒரு லிஸ்ட் சொல்லிட்டா, நான் ஒரு லிஸ்ட் சொல்லிட்டா. ஏடிஎம்கேல உள்ளவங்களும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. சரி, இங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? 2 பேர் தான் உங்களுக்கு தெரியும். மீதி யாரும் உங்களுக்கு தெரியாது. தெரியாது. 75 பேர், 75 கட்சி தெரியாது. அது 75 வருஷ கட்சி, அதனால உங்களுக்கு 4 பேர் தெரியுது. அவர்களுடைய கூட்டணி ஓட் பேங்க் 20 லட்சம். 1 கோடிக்கு மேல திமுகவுக்கு ஓட் பேங்க் கிடையவே கிடையாது. 2 கோடி வந்ததுன்னா மீதி 1 கோடி வேற வழி இல்லாம போட்டாங்க. இன்னைக்கு வழி இருக்கு. திமுக 30% கீழே தான் இந்த தடவை ஓட்டு வாங்க போகுது. எல்லா மதத்திலையும் உள்ளவர்கள் தலைவரை விரும்புறாங்க. எல்லா ஜாதியிலையும் உள்ளவர்கள் தலைவரை விரும்புறாங்க. நீங்க சொல்ற அந்த அரித்மேட்டிக் கடந்த எலெக்ஷன் வரை இருந்தது. ஏனால் இந்த மாதிரி ஒரு கரிஸ்மா லீடர் கிடையாது. என்ன எனக்காக நீங்க ஓட்டு போட போறீங்க, அப்படிதான் நடக்க போகுது. அதுதான் இங்க நிதர்சனமான உண்மையும் கூட. நீங்க ஏதோ எங்களை டீக்ரேட் பண்றதால எடுத்துக்கலாம். எங்களுக்கே தெரியும்ல. ஏன்னா நாங்கள் நடுத்தர குடும்பத்தில இருந்து வர இளைஞர்கள் இப்போ புதுசா கட்சிக்கு தொண்டர்களா மாறி இருக்கோம். தளபதி தான் எங்களுடைய முகம். பயமா இருக்கா திமுக கேள்வி கேட்க? பயமா இருக்கா உங்களுக்கு? பயமா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் திமுக கேள்வி கேட்க மாட்டீங்க? அது மிகவும் மட்டமான கட்சி. அங்க இருக்கவன் ஃபுல்லா அதிமுக காரன் தான். திமுக காரெல்லாம் போஸ்டர் ஓட்டுவான், பேனர் வைப்பான், கொடியேற்றுவான், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆயிட போதா? நீங்க உங்க கற்பனைக்கு என்ன வேணாலும், இது உங்களுடைய ஆசை, உங்க கற்பனை, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விஜய் ஆதரவாளரான பம்மல் கந்தசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ செங்கோட்டையனை வச்சு டிவிக்கே என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி ராஜினாமா பண்ணதுலேருந்து உருவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி டிவிக்கேவில் செங்கோட்டையன் இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகிக்குவோமே. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியாச்சு. அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூக்கியாச்சு. அது சில நாட்களுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம். இப்போது எல்லாமே காலியாக கதவெல்லாம் முடியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. டிஎம்கே பக்கம் போனாங்கன்னா அங்கே என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த சைடு எந்த பேச்சுமே இல்லை. இந்த சைடு பார்த்தோன்னா டிவிகே மட்டும்தான் இருக்குது. ஸோ டிவிகேவில் செங்கோட்டையனை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஏதாவது மேப்பு கிப்பு போட்டு வச்சுருக்காங்களா? அம்மாவுக்கு போட்டு வச்ச மாதிரி இல்லை. செங்கோட்டையன் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, XRY யாராக இருந்தாலும் சரி, இந்த கட்சியை ஏற்றுக்கிட்டு, எங்களுடைய நிலைப்பாடை ஏற்றுக்கிட்டு, எங்கள் தலைவரை அப்ரோச் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டா என்ன எங்கே அகாமடேட் பண்ண முடியுமோ அங்கே பண்ண தான் போகிறோம். அரசியல் அடைக்கலம் தேடக்கூடிய ஒரு இடமாக டிவிக்கே மாறிடுச்சு. அப்படி நீங்கள் நினைச்சீங்க, ஆல்ரெடி நடந்திருக்கு. இல்லை அப்படி நினச்சிங்கன்னா திமுகவில் இருக்கவன் ஃபுல்லாக அரசியல் அடைக்கலம் தேடினது தான். திமுகவில் வரிசையை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர். ஏன் இப்போ லாஸ்ட் 1 இயர்லேயே ஒரு 10 பேர் போய் சேர்ந்துருப்பாங்க. அப்படி பார்த்தா லாஸ்ட் 1 இயராக தாவேக்கா வாசலில் காத்திருந்தவர்கள் ரொம்ப அதிகம். நீங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் தான் யாரையும் இப்போதைக்கு சேர்க்காம எங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத ரீச் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பத்திலேயே தாவேக்கான வெளியிலேருந்து வந்தவங்களை வச்சே கட்சி நடத்திட்டாங்க. அந்த ஒரு பேர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் 1 வருஷம் தள்ளி நாங்கள் பல கூட்டங்களை மாநாட்டை நடத்தி ஒரு 5-6 மாவட்டத்துக்கும் போய் இதுதான் விஜய் அவர்கள், இதுதான் தமிழக வெற்றி கழகம், அந்த தமிழக வெற்றி கழகத்தோட வெர்ச்சுவல் வாரியார், இதுதான் ஸ்ட்ரென்த்து, ஜென்சி கிட்டு 2K கிட்டு, அப்புறம் பெண்களோட ஆதரவு இவ்வளோ இருக்குது அப்படின்னு எங்களுடைய பலம் முழுவதும் காட்டிட்டோம். இன்றைக்கும் சொல்கிறேன்,
எங்கள் தலைவர் மலை, நாங்கள் தனித்து நின்றே 234 பெருவாரியான தொகுதியை வெற்றி பெறுவோம். புரியுதுங்களா? எங்கள் கட்சியில் 1.5 கோடிக்கு அதிகமான தொண்டர்கள் அவங்களுடைய ஓட்டர் ஐடியை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அகைன் அவங்கள தற்கூரி அது இதுன்னு எல்லா கட்சியில உள்ளவர்களையும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. அவருடைய பெற்றோர்களும் மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்த ஆமா இந்த இளைஞர்களோட பெற்றோர்கள், ஏன்னா என் பிள்ளைய நீ சொல்லுவியா, என் பேரனை சொல்லுவியா அப்படின்னு 2.5-3 கோடி ஓட்டு தாவேக்காக ஆல்ரெடி ரெடியா இருக்கு. அதனால யாருக்கும் அடைக்கலம் கொடுத்து அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நடந்திருக்கே சார், நடக்காதது கேட்கலையே. எங்க நடந்திருக்கு? ஆதவர்ஜுனாவுக்கு நடந்துச்சு, சிடி நிர்மல்குமாருக்கு நடந்தது. வேற சொல்லுங்க. புது கட்சி எனக்கு தொண்டன் தெரியல, நிர்வாகிகள் தான் தெரியுறாங்க, புதுசா வந்த நிர்வாகிகள் தான் தெரியுறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. சீமான் கட்சியில ஒரு 20 மாவட்ட செயலாளர் இல்ல, ஒரு 20 பேர் சொல்லுங்க. சீமான் கட்சி 16 ஆண்டுகளா இருக்கு. ஒரு 20 பேர் சொல்லுங்க. இப்ப எனக்கு நீங்க சொல்லணும், 20 பேர் சொல்லுங்க. எனக்கு வந்து இடும்பாவனம் கார்த்தி 1, சாட்டை துரைமுருகன் 2, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் யாரும் ஞாபகத்துக்கு. அப்புறம் 16 வருஷ கட்சியை பத்தியே உங்களுக்கு யாரும் தெரியல. புது கட்சிங்க இது. புது கட்சியில உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும்? போக போகதான் எல்லாரையும் தெரியும். இன்னொரு கட்சியில இருந்துட்டு இங்க வர்றவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறாங்களா? அந்த மடைமாற்றம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்னமோ நீங்க நிர்மல்குமாரையும் ஆதவர்ஜுனாவும் தவிர வேற யாருமே எனக்கு தெரியல அப்படின்னீங்களே. 16 வருஷம் கட்சி நடத்துற எங்க அண்ணன் கட்சியிலேயே உங்களுக்கு யாரும் தெரியல. எங்க கட்சியில எப்படி தெரியும்? வாய்ப்பு இல்ல தானே, உண்மை தானே. ஏன்னா எல்லாருமே புதியவர்கள். ஒரு சில முகங்கள் ராஜமோகன் மாதிரி ஒரு சில முகங்கள் தெரியுது. கட்சியே புதுசு. நான் இதை குறையாவே நான் எடுத்துக்கல. கட்சியே புதுசு. நாங்கள் எல்லாமே 30 ஆண்டு காலம். ஒரு நிமிஷம், நீங்க கேட்ட கேள்விக்கு 30 ஆண்டு காலமா ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம், விஜய் அவர்களை மட்டும் ரசிச்சு 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 அவர்கள் மக்களுக்கு போய் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லும்போது குருதியாகமோ இல்லை படிப்பகமோ இல்லை ரொட்டிப்பால் முட்டை திட்டமோ இந்த மாதிரி நிறைய சமூக சேவையிலேயே இருக்கிற சாதாரண குடும்ப இளைஞர்கள், இவர்கள் ஒன்றும் பெரிய வானத்திலிருந்து குதிச்சவர்கள்லாம் கிடையாது. இப்போ பாலிடிக்ஸுக்கு வந்து தொண்டர்களாக மாறி இருக்கோம். எடுத்த உடனே எங்களை எல்லாருக்கும் தெரியலாம் சொல்ல, எங்கள் தளபதியை எல்லாருக்கும் தெரியும். தளபதி மூஞ்சிக்கே எல்லா இடத்துலையும் ஓட்டு விழும். இல்லை, இப்போ நான் அதான் கேட்க, நான் என்ன கேட்க வந்தேன்னா, இன்னொரு கட்சியிலிருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலால இல்ல அந்த கட்சியில அந்த கட்சியினுடைய கேள்வியை நீங்க திமுக ஏன் போய் கேட்க கூடாது? அந்த திமுக அடைக்கலும் வந்தவங்க மட்டும் தான் இருக்காங்க. திமுக காரன் எங்க இருக்கான்? 30 இல்ல கே நேரு திமுக காரர் தெரியல, டிஆர் பாலு திமுக காரர். அப்படி சொன்னா நான் ஒரு லிஸ்ட் சொல்லிட்டா, நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன். ஏடிஎம்கேல உள்ளவங்களும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. சரி, இங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? 2 பேர் தான் உங்களுக்கு தெரியும், மீதி யாரும் உங்களுக்கு தெரியாது. தெரியாது. 75 பேர், 75 கட்சி தெரியாது. அது 75 வருஷ கட்சி, அதனால உங்களுக்கு 4 பேர் தெரியுது. அதனால 75 வருஷ கட்சியில 4 பேர் தெரியுது. உங்க புது கட்சியில எனக்கு யாரையும் தெரியல அப்படின்னு தவறான செய்தியை கொடுக்க வேண்டாம். இது புது கட்சி, அதனால யாருக்குமே தெரியும், இயல்பாவே தெரியாது. அதை நாங்க வந்து குற்றமாவும் எடுத்துக்கல. எங்களுக்கு வாய்ப்பு வரும், நாங்களும் எம்எல்ஏ ஆவாங்க, மந்திரி ஆவாங்க, மக்கள் சேவையில பெரிய பேர் வாங்குவாங்க, அப்போ எல்லாருக்கும் தெரிய வரும். இன்னைக்கு எங்க கட்சியோட ஒரே முகம் தளபதி தான். தளபதி ஏற்கனவே சொல்லிட்டாரு, எல்லா தொகுதியிலும் நானே நிற்கிறேன், உங்க அண்ணன் நான் நிற்கிறேன், உங்க தம்பி நான் நிற்கிறேன், உங்க பையனா நான் நிற்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையா நான் நிற்கிறேன், உங்களுடைய தாய்மாவனா நான் நிற்கிறேன், என்ன எனக்காக நீங்க ஓட்டு போட போறீங்க. அப்படித்தான் நடக்க போகுது. அதுதான் இங்க நிதர்சனமான உண்மையும் கூட. நீங்க ஏதோ எங்களை டீக்ரேட் பண்றதெல்லாம் எடுத்துக்கலாம், எங்களுக்கே தெரியும்ல. ஏன்னா நாங்கள் நடுத்தர குடும்பத்தில இருந்து வர இளைஞர்கள் இப்போ புதுசா கட்சிக்கு தொண்டர்களா மாறி இருக்கோம். தளபதி தான் எங்களுடைய முகம். அதனால புதுசா வர்றவங்க இன்னொன்னு யாருனாலும் வரட்டும், தளபதியை மிஞ்சின ஃபேஸ் எல்லாம் எங்களுக்கு யாருமே கிடையாது. தளபதி யார் வந்தாலும் அவர்களுக்கு உண்டான இடத்தையும் கொடுப்பார். அப்ப மரியாதை இல்லாமலாம் இருக்கிறவங்களுக்கு பதவி கிடையாதுல்ல. நீங்க திமுக தான் போய் கேட்கணும் இதெல்லாம். ஏன் சார் அங்க கைக்கு நீட்டுறீங்க? உங்க கட்சியை நீங்க எங்க கட்சியை ஃபர்ஸ்ட் கேக்குறது. அப்ப உங்களுடைய உள்நோக்கம் என்ன? 2 வருஷ கட்சி இன்னைக்கு ஒரு தேர்தல் கூட சந்திக்கல, யாரோ ஒருத்தர் வராங்கன்னு பேப்பர்ல போட்டதை வச்சு நீங்க என்ன டீக்ரேட் பண்ணுவீங்களா? ஆனா தினம் வந்து கையை உரிச்சு எல்லாத்தையும் கூட்டு போய் மைத்ரேயன் இன்னைக்கு சேர்ந்தாரு, சேர்ந்த உடனே பதவி. மருது அழகு சேர்ந்தாரு, சேர்ந்த உடனே பதவி. அப்புறம் வந்து அவரு அன்வர் ராஜா சேர்ந்தாரு, சேர்ந்த உடனே பதவி. ஏன் அங்க கை கேட்கணும் பயமா இருக்கா திமுக கேள்வி கேட்க?
பயமா இருக்கா உங்களுக்கு? இல்ல பயம் பயமா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் திமுக கேள்வி கேட்க மாட்டீங்க? அது மிகவும் மட்டமான கட்சி. அங்க இருக்கவன் ஃபுல்லா அதிமுக காரன் தான். திமுக காரன்லாம் போஸ்டர் ஒட்டுவான், பேனர் வைப்பான், கொடியேற்றுவான், அவ்வளவுதான். சரிங்களா? ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஆயிட போதா? நீங்க உங்க கற்பனைக்கு என்ன வேணாலும், இது உங்களுடைய ஆசை, உங்க கற்பனை, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இங்க எங்க தளபதி மலையா நிக்கிறாரு. எதிரி யார் வந்தாலும் அப்படி துச்சமா தூக்கி போடுவாரு. 2026ல நீங்க சொல்ற இவ்வளவு பேர் கொண்ட திமுகனாலும் சரி, அதிமுகனாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு 2026ல மிகப்பெரிய வெற்றியை பெற போறோம். இன்னைக்கு யாருனாலும் வரலாம். ஆசைப்படுறவங்க வாங்க, தலைமையை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க தகுதியான நபராக இருந்தால் தலைமை உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுடைய கௌரவமான ஒரு விஷயத்தை கொடுத்து பாதுகாக்கும். ஆனா யாரு வந்தாலும் தளபதியை மிஞ்சி இங்க யாரும் கிடையாது. இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க. இல்ல சார், இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்கிறவங்களுக்கு அப்ப என்ன போஸ்டிங்? எல்லாரும் போஸ்டிங் கொடுத்துருக்கோங்க. உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நீங்க வேணா கட்சியில வாங்க, வந்து கேளுங்க. எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்காங்க. எல்லாருமே கட்சியில உள்ள பணியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு கொடுக்கல? பட் இவங்களுக்கு கொஞ்சம் உயர்ந்த போஸ்டிங்கா கிடைக்கிது போல. இது எவ்வளவு பெரிய கற்பனை பாருங்க. ஃபர்ஸ்ட் நிலம் வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும். யாரும் வரவே இல்லை. வரட்டும் ஃபர்ஸ்ட். வந்த பிறகு கட்சி சொல்றதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. வரட்டும் ஃபர்ஸ்ட், கட்சி முடிவு பண்ணும். யாரு வந்தாலும் தளபதி தான் ஃபர்ஸ்ட். தளபதியை மிஞ்சி இங்க யாரும் எங்களுக்கு ஓட்டு வாங்கி தர போறது கிடையாது. வழிகாட்டுதலுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு யார் வேணாலும் வரட்டும். அதுவும் தளபதி முடிவெடுப்பார். தளபதி முடிவெடுத்து தக்க சன்மானம், அதாவது என்ன பதவி கொடுத்தா அவங்களுக்கு தகுமா, அவங்களுடைய மரியாதையா இருக்குமா, அதெல்லாம் கொடுக்க தான் போறாரு. ஏற்கனவே வந்தவங்களாம் அகாமடேட் பண்ணதான் செஞ்சிருக்கோம். அதே நேரத்துல 1, 2, 3 இந்த 3த்துக்கே நீங்க இவ்வளோ கதறீங்களே. ஜனவரியில எத்தனையோ பேர் வரப்போறாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் யார் வந்தாலும் இணைஞ்சிக்கலாம். புது கட்சி எங்கள் கட்சியில இன்னைக்கு வர நீங்க இப்ப பேசுறது வர கட்சியில 30 வருஷமா மக்கள் இயக்கத்துல இருந்தவங்களுக்கு தான் பதவியே கொடுத்துருக்கோம். பெரும்பாலும் எல்லாரும், பெரும்பாலும் இல்ல 99% அவங்களுக்கு தான், அவங்களுக்கு மிஞ்சி தான் வெளியில இருந்து வர்றவங்களுக்கு. அதுவும் அவர்களுடைய மரியாதை கெடாத அளவிற்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொடுக்கப்படும். அதுவும் தளபதி அவர்களை சந்தியுங்கள், தலைமையை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க நினைச்சா அவ்வளவுதான் ஒழிய கற்பனைக்கு அவர் வந்தா இதை கொடுத்துருவீங்களா, அப்போ அவர் பதவி என்ன ஆகும், இவர் பதவி என்ன ஆகும், இதுக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பா நீங்க திமுக அதிமுகவை கேட்க வேண்டிய கேள்வி ஃபுல்லா என்கிட்ட கேட்கறதே எனக்கு அபத்தமா தெரியுது. செங்கோட்டையனுக்கு என்ன பதவி? அவர் ஃபர்ஸ்ட் வரட்டுங்க. அவர் வர்றாருங்கிறத நான் நியூஸ்ல பாக்குறேன். எங்க தலைமை எங்களுக்கு சொன்னா மட்டும் தான் அது அதிகாரப்பூர்வம். நாளைக்கு என்ன நாள்னு இப்ப தெரியும். எங்க தலைமை எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்ற வர எந்த செய்தியும் உண்மை கிடையாது. அவர் வரட்டும், யாரும் வர வேண்டாம். அவர் மட்டும் இல்ல, நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், XRY யார் வேணாலும் வரட்டும். அவர்கள் சரியா இருந்தா, சரியா அப்ரோச் பண்ணாங்கன்னா தலைமை அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கும். அவ்வளவுதான். இவர் நீங்க பேர் சொல்லி இவரா அவரான்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு எதுவுமே கருத்து கிடையாது. வந்தா பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா, இப்போ டிவிக்கு போகிற ரூட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல 234 தொகுதி தனியாக நின்று மலை மாதிரி அப்படின்ட்டு, எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டு? திமுக 2021ல் 2 கோடி ஓட்டு வாங்கினாங்க திமுக கூட்டணி. இந்த சைடு அதிமுக பார்த்தீங்கன்னா 1,80,00,000 ஓட்டு வாங்கினாங்க. உடனே நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க, அவங்க இதெல்லாம் அவங்களுடைய ஓட் பேங்க், எந்த பேங்கில் போய் அந்த ஓட்டை போட்டு வச்சுருக்காங்கன்னு எனக்கு இன்றைக்கி வர தெரில. இதுவரை மக்களுக்கு ஆப்ஷன் இல்லை, அதனால போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறேன். இல்லை கேப்டன் எப்படி வந்தாரு? அதான் ஆப்ஷன் இல்லை, இருந்தவங்களுக்கு கொடுத்து பார்த்தாங்க. அப்போ அவரை டீக்ரேட் பண்ணாங்க. உங்களை மாதிரி மீடியா ஆட்கள் தான் அவரை வந்து இவ்வளவு தூரம். உங்களை மாதிரி மீடியானா உங்களுக்கு குத்தக்கூடாது. மீடியா தான் கேப்டனாய் வந்து இந்த அளவு டீக்ரேட் பண்ணது. அந்த திமுக காசு வாங்கிட்டு இன்னைக்கு பெண் நிறுவனம் சொல்லி இன்னும் தளபதி மேலையும் போர் தொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ், எத்தனையோ அரசியல் வியாபாரிகள், எத்தனையோ அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிறவங்க, சமூக ஆர்வலர்னு சொல்றவங்க, பத்திரிகையாளர்னு சொல்ற எத்தனையோ பேர் காசுக்காக மாரடிக்கிறாங்க. ஆப்ஷன் இல்லைன்னா 2006ல விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர், 2016ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி முதலமைச்சர் இல்லைங்க. அன்னைக்கு இவர்கள் எதிர் இடத்துல இருந்து தொடுத்தாங்கல்ல அந்த ஆயுதம், அது அவர்களால் தடுக்க முடியல. அதுவும் ஒரு இது தேமுதிக ஆள. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எங்கள் வாரியர் வேற லெவலில் நிற்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம் சொல்லி பாருங்களேன், நாளைக்கே உங்களுக்கு எல்லா விஷயமும் அக்கு வேற ஆணி வேற அப்படி எடுத்து பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. சரியா? இங்கே படை வேற, எங்ககிட்ட மோத முடியாது. சரி,
நீங்க மிஸ் ஆயிட வேண்டாம். ஏற்கனவே திமுக 2 கோடி ஆப்ஷன் இல்லை. சரியா? இது 1.80. 1.80 ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால இவங்களுக்கு ஓட்டு விழுந்தது. இவங்க பிடிக்கலையா இவங்களுக்கு போடு, இவங்க பிடிக்கலையா இவங்க போடு. இவங்க 2 பேர் சேர்ந்து யாரையும் வரவிட மாட்டாங்க. வந்தா அவங்க மேல சாயம் பூசுறது. ரஜினி வந்தாரு, சங்கின்னு சாயம் பூசினாங்க. வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் வரணும்னு முயற்சி பண்ணும்போதே சங்கி. அப்புறம் வந்து கமல் வந்தாரு, கமலுக்கும் சங்கி. கேப்டனை வந்து குடிகாரன். சரியா? தளபதி வந்தாரு, தளபதியை இப்போ பி டீம். இதெல்லாம் அவர்கள் எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக செய்கிறது. எதிரே யாரும் வந்துடக்கூடாது. அப்போ தளபதி மேலே அவர்கள் வைத்தது எடுபடலை. ஏன் அப்படின்னா எங்கள் வாரியர்ஸ் அடித்து நவத்திட்டாங்க. அவனாச்சும் ஒருத்தன் வாயை திறக்க சொல்லுங்களேன். வாயை திறந்து ஏதாச்சும் தவறான தகவல் கொடுத்தா எது உண்மையோ அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செய்தினாலும் எடுத்து கொண்டு வந்து கொடுப்போம். அகைன் இந்த ஓட்டு வந்து இன்னைக்கு ஏன் விஜய் அவர்களுக்கு மாறும் அப்படின்னா, நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க வீட்டில இருந்து 2-3 தெரு தான் உங்க பூத், கரெக்டா? அந்த பூத்துல எத்தனை திமுக காரன் உங்க வீட்டுகளுக்கெல்லாம் வர்றான்? அதாவது திமுக சார்பில் மட்டும் யாரும் வரல. ஆனா எலெக்ஷன் அப்போ அந்த வார்டு சம்பந்தமா இருக்கும்போது ஒரு 50 பேரோ 20 பேரோ வருவாங்க, கரெக்டா? அந்த பூத்துல மட்டும் ஒரு 10 குடும்பம் திமுக குடும்பம் உங்களுக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் திமுக அப்பா ஹார்ட்கோர், இவங்க வந்து கீழே இறங்கி வேலை செய்வாங்க, கட்சியில பதவியில இருக்காங்க அப்படின்னு தெரியும். 10 பேர் ஒரு பூத்துக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த பூத்துலயும் கிடையாது. ஒரு பூத்துக்கு நான் சொல்றது வெறும் 3 தெருவுக்கு. ஓகே ஓகே ஓகே. 3 தெருவுக்கு 10 குடும்பம் தெரியுமா? ஊருக்கு அந்த மாதிரி 3 தெருவுக்கு 10 குடும்பம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பூத் அப்படிங்கிறது தமிழகத்துல 1000 ஓட்டு கொண்டது. 68,000 பூத்து தான் மொத்தமே இருக்கு. நான் வச்சுக்கிறேன், ஒரு பூத்துக்கு 10 குடும்பமே இருக்குன்னே வச்சுக்கோங்க, சரியா? சும்மா அதெல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க 68,000 70,000 கூட வச்சுக்கோங்க. 70,000 பூத் இன்ட்டு 10 பேர் எவ்வளோ? 7 லட்சம், கரெக்டுங்களா? இந்த 7 லட்சம் போவ இந்த 7 லட்சம் அவங்க பூத் வாலண்டியர்னு வச்சுக்கோங்க. பூத்துல உள்ள உட்கார்றவன் ஹார்ட் கோர் எப்போதுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீதி எல்லா பதவியும் சேர்த்து ஒரு 13 லட்சம் பேர் வச்சுக்கோங்க. மொத்தம் 20 லட்சம் பேர். இந்த 20 லட்சமும் பேர் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னே வச்சுக்குவோம். ஒரு குடும்பத்துக்கு 4 ஓட்டு வச்சுக்கலாமா? 2 இருக்கும் 3 இருக்கும், நான் 4 வச்சுக்கிறேன். அப்போ 20 லட்சம் இன்ட்டு 4 80 லட்சம். அவர்களுடைய ஓட் பேங்குங்கிறது 80 லட்சம் மட்டும்தான். அவர்களுடைய கூட்டணி ஓட் பேங்க் 20 லட்சம். 1 கோடிக்கு மேல திமுகவுக்கு ஓட் பேங்க் கிடையவே கிடையாது. 2 கோடி வந்ததுன்னா மீதி 1 கோடி வேற வழி இல்லாம போட்டாங்க. இன்னைக்கு வழி இருக்கு. திமுக 30% கீழே தான் இந்த தடவை ஓட்டு வாங்க போகுது. அதிமுக 20% கீழே தான் இந்த தடவை ஓட்டு வாங்க போகுது. தளபதி 45% 50% ஓட்டு வாங்கி 2026 மிகச்சிறப்பான மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்க போறார். ஓகே, இப்போ ஒரு தேர்தல் அப்படின்னா மக்கள் செல்வாக்கு, மக்கள் கிட்ட வாங்குற ஓட்டு மட்டும் கிடையாது. ஒரு 10 பாக்ஸ் இருக்கு. அந்த 10 பாக்ஸ்ல நான் வந்து மக்கள் செல்வாக்குங்கிற ஒரு பாக்ஸை மட்டும் இப்படி டிக் பண்றேன். பணம் இருக்கு, ஜாதி இருக்கு, அதெல்லாம் கிடையாது. என்னுடைய தலைவர் இவ்வளவு நாள் இருந்தது. நான் அதை தான் தலைவர் ஏற்கனவே மதுரையில சொல்லியிருக்காரு. உங்க அரித்மெட்டிக் ஒர்க் ஆகாதுங்க. எனக்கு என் ஜாதி ஓட்டு இருக்கு, இந்த மத ஓட்டு இருக்கு. கேண்டிடேட் நிறுத்துறது இத பார்த்துதான் கிடையாது. இந்த ஃபார்ம் பண்றது இத பார்த்துதான். விஜய் மட்டும்தான் இன்னைக்கு தமிழகத்தில் ஜாதியில நியூட்ரலா இருக்கிறவரு, மதத்துல நியூட்ரலா இருக்கிறவரு, எல்லாரும் விரும்பக்கூடிய தலைவர். எங்களுக்கு ஜாதி மதம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் இதுவரை கிடையாது. இப்ப வந்துட்டாரு, புரியுதுங்களா? அதனால இந்த எல்லா மதத்திலையும் உள்ளவர்கள் தலைவரை விரும்புறாங்க, எல்லா ஜாதியிலையும் உள்ளவர்கள் தலைவரை விரும்புறாங்க. நீங்க சொல்ற அந்த அரித்மேட்டிக் கடந்த எலெக்ஷன் வரை இருந்தது. ஏனால் இந்த மாதிரி ஒரு கரிஸ்மா லீடர் கிடையாது. இன்னைக்கு இவர் வந்ததுக்கு அப்புறம், இவருக்கு முன்னாடி, அப்படிதான் நீங்க அதை பிரிச்சு பார்க்கணும். அந்த பழைய அரித்மேட்டிக் இதுல ஒர்க் ஆகாது. இதை ஏற்கனவே மதுரை மாநாட்டில் தெளிவா எங்க தளபதியே சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அங்க 25%, இங்க 3%, 4% சொல்லாதீங்க. உங்க அரித்மேட்டிக் எங்க கிட்ட செல்லாது. நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் போய் எல்லா இடத்துலயும் உங்க கட்சியை பரப்பிக்கிட்டு இருந்தீங்க. நான்லாம் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் அண்ணனா தம்பியா தாய் மாமனா போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கேன், புரியுதுங்களா? அதனால தளபதிட்ட எந்த அரித்மேட்டிக்கும் செல்லாது. திமுக 30% கீழே தான் அந்த கூட்டணியே ஓட்டு எடுக்குது.
அதிமுக 20% கீழே தான் ஓட்டு எடுக்குது. எப்படி திமுக, காங்கிரஸ், விசிக எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் வந்து பிஜேபி, ஏடிஎம்கே, யாரு வேணாலும் சேர்த்துக்கோங்க. இங்க தளபதி கூட்டணியில யாரு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி பெரிய ஒரு மாதிரி இருக்கு. நான் அதை தான் ஏற்கனவே பேட்டியில உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது மேஜிக், இது ரெவல்யூஷன். இதுக்கு நீங்க வந்து ஈக்குவேஷனை லாஜிக்கே பார்க்க முடியாது. லாஜிக் இல்லாம தான் இருக்கும். மக்கள் விரும்புறாங்க. நான் டெய்லி 20 பேர்கிட்ட பேசுறேங்க. எங்க வீட்டுல 40 ஓட்டு இருக்கு, எங்க அண்ணனுக்கு தான் அப்படின்றான். திமுக கார வீட்டுல ஜென்சி கிட்ட இருக்கு. அப்பா நீ வந்து இவ்வளவு நாள் என்ன வேணாலும் பண்ணு, இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடு, தளபதிக்கு ஓட்டு போடு. பெண் குழந்தைகள் அவங்களுடைய பேரண்ட்ஸ்ட கேட்கறாங்க, ஆண் குழந்தைகள் அவங்களுடைய பேரண்ட்ஸ்ட கேட்கறாங்க. பேரண்ட்ஸ் சொல்றாங்க, என் பொண்ணு ஆசைப்படுதுப்பா, நான் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன். இந்நாள் வரைக்கும் நான் வந்து கலைஞருக்காக ஓட்டு போட்டிருந்தேன், கலைஞருக்கு அப்புறம் அங்கே பிடிக்கல, ஆனாலும் போட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமே ஆப்ஷன் இருக்கு, தளபதிக்கு ஓட்டு போட்டுறேன். உதயநிதி எல்லாம் கண்ணுக்கு தெரியலையாமா? உதயநிதி எல்லாம் கலைஞரின் பேரன், ஸ்டாலினின் மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டு தானே கட்சிக்கே வந்தாரு. துணை முதலமைச்சர் துணை யாரா என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அது எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கிறது அவருக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதியின் அடிப்படையில் அந்த கட்சிக்குள்ள அவர் வந்தாரு? என்ன ரொம்ப நாளா கட்சியில வந்து கீழே வேலை செஞ்சாரா? அவர் கட்சிக்குள்ள வந்ததே சமூக நீதிக்கு எதிரானது. ஒரு பிறப்பின் அடிப்படையில் அவருக்கு வந்து அந்த கட்சியில பதவி கிடைச்சது. அதுக்கப்புறம் அடுத்து அவர் கட்சியில அவருக்கு மேல சீனியர்ஸ் யாருமே இல்லையா? அனுபவம் அறிந்தவர்கள் யாருமே இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். எப்படி வந்தாங்க? அது சமூக நீதி கட்சி தானே. சமூக நீதி எங்க சந்திசிரிக்க எல்லா அவர் ஸ்டாலின் மட்டும் இல்ல, அங்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் குறுநிலை மன்னர்கள், எல்லா எம்பி எம்எல்ஏ பெரும்பாலும் வந்து அவங்க பிள்ளைய உள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஒரு 50-60 பேர் சொல்லலாம் வாரிசு அரசியல். சமூக நீதிக்கு எதிரான கட்சி. ஆனா அதை தோற்றுவித்தது சமூக நீதிக்காக. சமூக நீதி திமுக ஆட்சியிலையும் திமுக கட்சிக்குள்ளேயும் சந்தி சிரிக்குது. அதனால இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். இதுவரை தமிழக மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. இன்னைக்கு ஒரு சரியான ஆல்டர்னேட்டிவ், கரிஸ்மா லீடர் எங்க தங்க தளபதி விஜய் அவர்கள் வந்துவிட்டார்கள். 2026 அவருக்கு பக்க பலமா நாங்க இருக்கிறோம். வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்க, ஜென்சி கிட்ட இருக்கிறாங்க, 2K கிட்ட இருக்காங்க. தமிழகம் முழுவதும் எங்களுடைய சகோதர சகோதரிகள், முக்கியமா பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் என் அண்ணன் வரப்போறான், என் அண்ணன் ஆட்சிக்கு வரப்போறான் அப்படின்னு பெருமையா இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அதிசயமா இருக்குங்க. நான் எங்க ஏரியால பாக்குறேன், அந்த பெண்கள் வந்து வீட்டுக்கு போய் வேலை செய்யறாங்க. என்னம்மா வேலைக்கு போலையா இன்னைக்கு? இல்ல எஸ்ஐஆர் வந்து அண்ணன் சொல்லிட்டார்ல, எஸ்ஐஆர் ஒழுங்கா செக் பண்ணணும்னு. நம்ம வீட்டுக்கு போய் செக் பண்ணோன்னே அண்ணன் ஜெயிக்கணும், அண்ணனுக்காக நம்ம இதை கூட செய்யலன்னா என்ன, அப்படி ஈடுபாடோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் அண்ணாக்காக இளைஞர்களும் பெண்களும் அவர்களுடைய ஆத்மார்த்தமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்க திமுக அதிமுக காசுக்காக வேலை செய்யறான். அவன் கட்சிக்காரனே காசு கொடுத்தாதாங்க வருவான், சும்மாலாம் வரமாட்டான். கோட்ரு கோழி பிரியாணி கொடுத்தாதான் வருவான். இப்போ ஒன்னே ஒண்ணு கேட்கறேன், திமுக அதிமுக பகிரங்கமா நாங்க வந்து ஓட்டுக்கு காசே கொடுத்ததில்ல, கூட்டத்துக்கு காசே கொடுத்ததில்ல சொல்ல முடியுமா? கொடுத்ததில்ல, கொடுக்க மாட்டோம் சொல்ல முடியுமா? ஏன்னா அவர்களுடைய அவலம் அதுதான். ஏன்னா அவர்கள் திறமையானவர்கள் கிடையாது. சீமான் சொல்லுவாரு, சீமான் சொல்லி என்ன செய்ய? சீமான் ரெகக்னைசேஷன் ஆகல. இல்ல சீமான் கட்சி நடத்துறது ஜெயிக்கிறது கிடையாதுங்க. நேத்து கூட ஒரு தந்தி டிவில ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு மாணவன் ஒரு அருமையான கேள்வி கேட்காரு. நீங்க வந்து தமிழக மீனவர்களை வந்து பிடித்துட்டு போறத தடுத்துருவேன்னு சொன்னீங்களே, நீங்க அது வந்து மத்திய அரசோட முயற்சியில தான் நடக்கணும், இல்ல உலக பாதுகாப்பு ஏதோ ஒரு அமைப்பை சொல்லி எனக்கு சரியா தெரியல, அதை ரீச் பண்ணி தான் பண்ணணும், நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கக்க அந்த ரகசியத்தை கேட்கிறான் தம்பி. அவர் வந்து பெட்ரோல் கொண்டு எடுத்துட்டு போவாராம், மீனவர்களும் அந்த மீனவர்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் இல்லாத மீனவர்கள், அதாவது குடும்பம் இல்லாத மீனவர்களை வச்சுப்பாராம். எவனாச்சும் பக்கத்துல வந்து அந்த பெட்ரோல் கொண்டு தூக்கி போட்டுன்னு சொல்லுவானா? பைத்தியக்காரனா நீங்க? பைத்தியக்காரனா? அந்த பாக்குறவன் பைத்தியக்காரனா? அந்த பைத்தியக்காரர் இருந்தா கடல் அம்மாவுக்கு மாநாடு நடத்தினாரு. ஏங்க மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பேச்சு இனிக்கும், அவருடைய பேச்சு என்னைக்குமே இனிக்கும். அந்த பேச்சை நாங்களும் ரசிப்போம். அவருடைய செயல் கசக்கும். முக்கியமே அதானே, அவருடைய பேச்சுல எந்த தப்பும் இருக்காது, ஆனா அவருடைய செயல் கசக்கும். ஏன் ஒரு இன்டர்நேஷனல் பார்டர்ல என்ன நடக்கும்? மத்திய அரசோட உதவி இல்லாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துல சீமானை கேவலப்படுத்தினார்கள் ஒரு தடவை. நான் ஒன்றும் முட்டாள் இல்லை,
எது மத்திய அரசு செய்யணுமோ அது மத்திய அரசு தான் செய்ய முடியும். இவர்கள் ஏமாத்திக்கிட்டு ஒரு தடவை பேட்டி நான் பார்த்தேங்க. என்னையா பண்ணுவேன்னா டுப்பு 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 டுப்புன்னு சுட்டுருவேன். லூஸா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்க்குறவங்கலாம் லூஸா என்ன டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டு வரான். நீட்டு இந்த அங்கே நீட்டு அப்படின்னு சொல்லுவேன். என்ன பேச்சு இதெல்லாம்? பார்க்குறவங்களாம் பைத்தியக்காரனா? எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவர் இயற்கையை நேசிக்கிற அந்த பேச்சு இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும். அதை மாதிரி யாருமே இப்போ பேசலை. அதை நம்பி அங்கே இளைஞர்கள் இருக்காங்களே, அந்த இளைஞர்களை பற்றி தான் எங்கள் கவலையே. அந்த இளைஞர்கள் உண்மையிலேயே பாவம், இயற்கையை நேசிக்கிறாங்க. கடலை, மண்ணை, மலையை, தண்ணீரை, காடுகளை, மரங்களை எல்லாத்தையும் நேசிக்கிறாங்க. அவர் இதை பற்றி அவர் பேசுவது எல்லாமே இனிக்கும். நம்மளும் கேட்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதை செயல்படுத்தினா நல்லதுதான். ஆனால் அண்ணன் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று பேசுகிறாரே, நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயத்தெல்லாம் சொல்கிறாரே. நீங்கள் அதுதான் எங்கள் தளபதி ரொம்ப தெளிவாக சொல்லுவார். நாங்கள் யாரையும் மாதிரி கதெல்லாம் விட மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம். நீ அப்படி அவர் இருந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சீமான்லாம் எனக்கு என்ன பிடிக்காதுன்னு நான் சொல்கிறேன், பிடிக்க தான் செய்யும். ஆனால் பைத்தியம் மாதிரி பேசி நம்மளை லூஸ் ஆக்க ட்ரை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறது? அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டை நான் நம்புகிறேன். இடையில போன எம்பி எலெக்ஷனில் கூட திமுக எல்லா தொகுதியும் ஜெயிச்சது. போனதுக்கு முந்தினதுல ரவீந்திரன் மட்டும் அங்கே ஜெயிச்சாரு, ஓபிஎஸ் பையன். அங்கே சிறுபான்மையினர் ஓட்டை பிரிக்கிறதற்காக ஏற்கனவே ஒரு வேட்பாளரை அறிவித்த சீமான் அங்க ஒரு சிறுபான்மையினரை மாற்றி அறிவிச்சாரு. அப்போ இவர் மீது நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்களே, இவர் வியாபாரத்துக்காக தான் அரசியலுக்கு வந்தாரு. நான் ஜெயிக்கிறதுக்கு வரலப்பா, நீ போட்டா போடு, ஓடாட்டி போ அப்படிங்கறதெல்லாம் என்ன அர்த்தம்? அவர் ஜெயிக்கிறதுக்கு வரல. அவர் யாரெல்லாம் நிப்பாட்டுவாரு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எல்லா கட்சிக்கும் அவர் எப்படி வெளியில கூட்டத்துக்கு ஆள் சப்ளை பண்றாங்களோ அந்த மாதிரி ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஆள் சப்ளை பண்றாரு. திமுக ஜெயிக்கணும், வந்தா உனக்கு 1 கோடி 2 கோடி பிடி, அவனை வேட்பாளர் இந்த மாதிரி போட்டேன்னா அதிமுகவோட ஓட்டுல கொஞ்சம் குறையும் அப்படின்னு, ரைட் நீ வாப்பா, நீ போ நெல்லு. இதுதான் அவர் அரசியல் வியாபாரம் பண்றாரு. அவர் ஜெயிக்கிறதுக்கு நிக்கல. நீங்க அவரை தயவு செய்து விஜய் கூட கம்பேர் பண்ணாதீங்க. விஜய் அவர்கள் மாற்றத்தை கொடுக்க நிற்கிறாரு. 2026 மிகப்பெரிய மாற்றம் வரப்போ. மிக ஒரு அபூர்வ சக்தி விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. கரிஸ்மாட்டிக் லீடர். மக்கள் எதிர்பார்க்கறாங்க. முதலமைச்சர் ஆவறதுக்கு ஒரு அபூர்வ சக்தி வேணும். கண்டிப்பா அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. மக்கள் எதிர்பார்க்கறாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். நீங்க இதை செக் பண்ணா என்ன நம்ப வேண்டாம். நீங்க வெளியில போகும்போது ஒரு 50 பேர்கிட்ட நீங்க விஜய்க்கு ஓட்டு போடு, விஜய் கட்சியில வந்திருக்கேன் எதுவும் சொல்லாங்க. நீங்க ஒரு மைக் வச்சுக்கோங்க. நீங்க தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களே, சர்வே எடுங்க. ஒரு 50 பேர்கிட்ட வேற இடத்துல அந்த இதுபடி எடுங்க. அப்போ உங்களுக்கே தெரியும். மக்கள் எதிர்பார்க்கறாங்க. 10 பேர்கிட்ட போனா 8 பேர் விஜய் நாக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி மாத்துவீங்க அவங்கள? அன்கண்டிஷனலா ஓட்டு போடுவேன்றாங்க. என்னையா எதிர்பார்ப்பு? அவர் இதை செய்யணும், அதை செய்யணும். இவங்களை பார்த்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க. இவங்க வேண்டாம், இவங்களை ஒழிக்கணும். விஜயனா வரட்டும், அவர் செய்வாருங்க. அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருங்க. அவர் எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் அவர் மேல. அதனால அவர் ஓட்டு போட மக்கள் தயாராயிட்டாங்க. அதுவும் குடும்பமா ஓட்டு போட போறாங்க. குடும்பமா, திமுக குடும்பமும் அதுல அடங்கும், அதிமுக குடும்பமும் அதுல அடங்கும், சீமான் அவர்களுடைய கட்சியில உள்ள குடும்பமும் அதுல அடங்கும். எல்லாரும் ஓட்டு போட போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க. 2.5 கோடி ஓட்டுக்கு மேல வாங்கி, மினிமம் 45% 51% அதுக்கு மேலதான் இருக்கும் வாங்கி விஜய் அவர்கள் தனித்து நின்றாலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தான் இன்னைக்கு இருக்கு. யாரு தளபதியை நம்பி வந்தாலும் அதை தளபதி அவர்களை வேலிடேட் பண்ணி அகாமடேட் பண்ணிப்பாரு. மற்றபடி எங்கள் தளபதியே எங்களுக்கு மலை. அவருடைய ஃபேஸும் அவருடைய வாய்ஸுமே போதும் வெற்றி பெறதுக்கு. சரி, இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் டிவிகே பக்கம் போறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும்போது தன்னுடைய முடிவை மறுபரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவர்கள் பேசியிருந்தார். ஏற்கனவே ஒரு டாக் ஒன்று இருக்கு. பட்டியலின சமூக மக்களினுடைய ஓட்டு, அதாவது திருமா வச்சிருக்க அவர் இந்த சிறுபான்மையினர் பட்டியல் சமூகத்தினுடைய ஓட்டு திருமா கிட்டேந்து விஜய்க்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. இப்போ இந்த பதிலையும் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டாக்கையும் ஒப்பிட்டு பார்க்கலாமா? அண்ணன் திருமாவளர் அவர்கள் மீது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய அவர் மேல ஒரு பாசம் உண்டு. எப்பவும் உண்டு. பட்டியலின மக்களை மீட்டெடுக்க அவர் அவருடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒலிச்சிருக்கு. அவர் இன்னைக்கு சூழ்நிலை கைதியா இருக்கார். 6 சீட்டை எப்படியாச்சும் உயர்த்தணும், 8 சீட்டாக்கணும், 10 சீட்டாக்கணும். அவர் இப்போ எனக்கு திமுக பிடிக்கலன்னு வெளில வந்தார்னு வைங்களேன், அங்கே உள்ள எம்பி எம்எல்ஏ எல்லாம் திமுகவுக்கு போயிடும்.
விசிகவில் விசிகேல ஆமாம், பதவிக்காக திமுகவுக்கு போயிடுவாங்க, பணத்திற்காக திமுகவுக்கு போயிடுவாங்க. இப்போ அவர் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கார். வேற வழியே இல்லாமல் திமுக அங்கே மோசமான கட்சின்னு தெரிஞ்சும் பட்டியலினத்துக்கு எதிராக அவர்கள் அவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் அவலங்கள் அதுக்கு நிறைய சாட்சி இருக்கு. அவரே வந்து கதறி இருக்காரு, ஏன்னா கட்சியை நடத்த விடலை, கொடியை சரியாக ஏற்ற விட மாட்டேங்காங்க, அவங்க கட்சிக்காரங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்காங்க. அப்புறம் வேங்கை வயல், அதே போன்று மதுரையில் ஒரு சம்பவம், ஆணவ படுகொலை, எத்தனையோ இடத்துல தலித், அவருடைய கட்சியில் திமுக கட்சியிலே தலித் தலைவர்களை ஊராட்சியை ரன் பண்ண விடாமல் ரெண்டாம் கட்ட துணைத் தலைவரையோ இல்லை அங்கே உள்ள அரசு அதிகாரியோ வச்சு ரன் பண்ணுறாங்க. கொடியேற்ற விட மாட்டேங்கிறாங்க, ஓட்டு போட விட மாட்டேங்காங்க, மீட்டிங்கில் முன்னாடி உட்கார விட மாட்டேங்காங்க. இவ்வளவு தொந்தரவுகளையும் கொடுக்குறாங்க. பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுக இருக்கிறது என்பதை தெரிந்தும் எங்கள் அண்ணன் வேற வழி இல்லாமல் அங்கே இருக்கார். அவர்களை நினைத்து நான் வந்து வருத்தம் தான் படுகிறேன், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.